ஒரு ஏஐ கம்பெனிக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்டாப் யூசிங் ஆர்டர் வந்தா அது வெறும் டெக் நியூஸ் மட்டும் கிடையாது, அது பவர், பாலிசி அண்ட் சேஃப்டி எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு ஸ்டோரி. ஒரு டூலை வெளில அனுப்புறாங்க, அதே டயத்துல இன்னொரு ஏஐ டூலுக்கு டீல் சைன் பண்றாங்க. இந்த டெக் நியூஸை தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, கணினி கதைகள். இன்னைக்கு ஒரு டெக் த்ரில்லர் நியூஸ் பார்க்க போறோம். யூஎஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாப் யூசிங் ஆர்டர் ரிப்போர்ட் ஆகுது. அதே டைம் லைன்ல ஓபன் ஏஐயோட சாட் ஜிபிடிக்கு டிஃபென்ஸ் சைடு கிளாசிஃபைடு என்விரான்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் ஆகப்படுது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எந்த ஏஐ ஸ்மார்ட்டா இருக்குன்றது மட்டும் கிடையாது, ஏஐ காட் ரெயில்ஸ் தான் இதோட கோர். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பென்டகன்னா என்ன, ஃபெடரல் ஏஜென்சிஸ்னா என்ன, காட் ரெயில்ஸ்னா என்ன, சிம்பிளான தமிழ்ல கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க பார்க்கலாம். பென்டகன்னா என்ன? பென்டகன்றது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மாதிரி மிலிட்டரி டெசிஷன்ஸை ஹேண்டில் பண்ற இடம். சரி, ஃபெடரல் ஏஜென்சிஸ்னா யாரு? ஃபெடரல் ஏஜென்சிஸ்ன்றது அமெரிக்காவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நம்ம இந்தியால சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் மாதிரி. ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், ட்ரெஷரி அண்ட் ஹெல்த் இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எல்லாத்துலயுமே ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐ யூஸ் பண்றதுக்கு தடை விதிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். காட் ரெயில்ஸ்னா என்ன? காட் ரெயில்ஸ்ன்றது இப்போ ஒரு படிக்கட்டு இருக்கு, சைட்ல உங்களுக்கு கைப்பிடி இருக்கும், ஒரு சப்போர்ட்டுக்கு, இல்ல ஒரு குழந்தைங்க நடந்து போறாங்கன்னா கீழே தவறி விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சேஃப்டிக்கு வைக்கிறது. அத ஒரு பேசிக் ரெயிலிங்னு சொல்லலாம். சரி, ஏஐல காட் ரெயில்ஸ்ன்றது என்ன? ஏஐ எதை செய்யக்கூடாது, ஏஐ எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான சேஃப்டி லிமிட் செட் பண்றது தான் ஏஐயோட காட் ரெயில்ஸ். ஏஐ கம்பெனிஸ் பப்ளிக் யூசர்ஸுக்கு டிஃபால்ட்டா வைக்கிற சேஃப்டி ரூல்ஸ், மாஸ் சர்வேலன்ஸ் மாதிரியான யூஸ் கேசஸ், அட்டானமஸ் வெப்பன் டார்கெட்டிங் இந்த மாதிரி யூஸ் கேசஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில காட் ரெயில்ஸ் செட் பண்ணுவாங்க. பென்டகன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஆந்த்ரோபிக் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். பென்டகன் ஃப்ரண்டியர் ஏஐ டூல் கிளாசிஃபைடு நெட்வொர்க்ஸ்ல யூஸ் பண்ண விரும்பியதாக ஒரு தகவல். அதுக்கு யூஷுவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்மியா இருக்கணும்னு புஷ் பண்ணதாகவும் சொல்றாங்க. அதே ஆந்த்ரோபிக் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, அட்டானமஸ் வெப்பன் டார்கெட்டிங் மற்றும் டொமஸ்டிக் சர்வைலன்ஸ் மாதிரியான விஷயங்களை லூசன் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆந்த்ரோபிக் சைட்ல இருந்து இந்த சேஃப்டி ரூல்ஸை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அங்கதான் ஆரம்பிக்குது கிளாஷ். இது யூஎஸ் ஃபுல்லா பப்ளிக் பேன் மாதிரி கிடையாது. ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ், யூஎஸோட ஃபெடரல் ஏஜென்சிஸ் ஆந்த்ரோபிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு ஸ்டாப் யூசிங் ஆர்டர் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கு. அதுல மேஜர் பாயிண்ட், ஸ்டேட், ட்ரெஷரி போன்ற ஏஜென்சிஸ் ஆந்த்ரோபிக் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் கூட சேஃப் சைடுக்காக ஆந்த்ரோபிக் டூல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு முயற்சி நடந்ததாக ஒரு தகவல். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஆந்த்ரோபிக் இதை லீகலா கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலான் இருக்காங்கன்றதும் ஒரு சைடான தகவல். ஓபன் ஏஐயோட அபிஷியல் போஸ்ட்ல பென்டகன் டிஃபென்ஸ் சைடுக்கு கிளாசிஃபைடு என்விரான்மெண்ட்ஸ்ல டிப்ளாய் பண்ண அக்ரிமெண்ட் ரீச் ஆனது என்று தெரிய வருகிறது. அதோட ஓபன் ஏஐ சொன்ன முக்கியமான காட் ரெயில்ஸ், டொமஸ்டிக் மாஸ் சர்வைலன்ஸ் இல்ல, அட்டானமஸ் வெப்பனை டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரிப்போர்ட், ஹை ஸ்டேக் ஆட்டோமேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ ஃப்ரம் ஓபன் ஏஐ, நோ டொமஸ்டிக் சர்வைலன்ஸ், நோ அட்டானமஸ் வெப்பன் டார்கெட்டிங், நோ சோஷியல் கிரெடிட் டெசிஷன்ஸ். எதனால பென்டகன் பீப்புள்ஸ் ரொம்ப வரிடா இருக்கிறாங்க? பென்டகன் அபிஷியல் எமில் மைக்கேல் அவங்களோட கன்சர்ன் என்னன்னா, ஏஐ கான்ட்ராக்ட்ஸ்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஆபரேஷனலா டஃப் ஆகலாம். டேர்ம்ஸ் வயலேட் ஆச்சுன்னா மிட் ஆபரேஷன்ல ஸ்டாப் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான ரிஸ்க் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. பப்ளிக்கு எந்த விதமான டீடைல்ஸும் வெளிவரல. இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன லெசன்? ஏஐ ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா காட் ரெயில்ஸ் விசஸ் ஃப்ரீடம்ன்ற மாதிரி தான் இருக்கு. சேஃப்டி லிமிட்ஸ் வேணுமா இல்ல சேஃப்டி லிமிட்ஸ் இல்லாத ஒரு ஃப்ரீடம் வேணுமான்றது. ஒரு சைட்ல ஏஐ பப்ளிக்கு கொடுக்கும்போது சேஃப்டி மெஷர்ஸோட கொடுக்குறாங்க, இன்னொரு சைட்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ப்ரெஷர் இருக்கு. இதுல இருந்து ஒரு சின்ன லேர்னிங், ஒரு பிரிட்ஜுக்கு ஒரு ரெயிலிங் இல்லைன்னா வெஹிக்கிள்ஸுக்கு எப்படி ஒரு சேஃப்டி இல்லையோ, படியில நடக்கும்போது ஒரு சப்போர்ட்டுக்கு சைடு ரெயிலிங் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமோ, அதே மாதிரி ஏஐக்கு காட் ரெயில்ஸ் இல்லைங்கிறது ரொம்ப பெரிய கன்சர்ன்.
ஒரு பவர்ஃபுல்லான டூலை எப்படி வேணால் மிஸ்யூஸ் பண்ணலாம். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்கு இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சுத்தமாக இஷ்டம் கிடையாது. ஸோ அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அவங்க தயங்கினதுனால கவர்மெண்ட் சைடில் இருந்து ஆந்த்ரோபிக்கை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே இன்னொரு சைடில் ChatGPT இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிளாக ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. பட் இந்த எந்த டீட்டெயில்ஸுமே பப்ளிக்கு தரப்படலை. இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஎஸில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு எதனால ஆந்த்ரோபிக்கை யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க, எதனால OpenAI சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த சேனலில் டெக் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் AI பற்றின பேசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ஃப்ரம் கணினி கதைகள். தேங்க்யூ.